எதுவுமே செய்யாமல் விளம்பரங்களை மட்டுமே செய்து கொள்வது திமுக. செஞ்சுட்டு அதை குறித்து விளம்பரமே செய்யாதது அதிமுக. அவ்வளோதான். ஆமாம், இந்த தலைவர்களோடலாம் பழகும்போது தான் எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது. எளிதாக சொல்கிறேன், 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்துட்டாங்க. ஒத்த மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கேன் நீ. 11 மெடிக்கல் காலேஜ் உண்மை தானே? 11 மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் படித்து டாக்டர்லாம் நமக்கு தானே சேவை செஞ்சுட்ருக்காங்க. நீ என்ன பண்ணீங்க? எப்போ பாரு செங்கலை தூக்கிட்டு சுற்றுறது, அடையாள அரசியல் பண்ணுறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் தொடக்கத்திலேருந்தே கழக அரசுன்னு விளம்பரத்தால் இன்னொன்று எல்லா ஸ்கீமுக்கும் இவங்க பேர் வச்சுருது. இவங்க செஞ்சுருக்காங்க. இந்த 69% இடஒதுக்கீடுலாம் முக்கியமான விஷயம். இந்திரா சானே ஜட்ஜ்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன் 50% கேப் பண்ணிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டு. அதை உடச்சி 69 ஆக்கி காவிரி நீர் அந்த நடுவர் மன்றத்திலேருந்து அதை அரசிதழில் வெளியிட வச்ச வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அதை நகர்த்தி கொண்டு போனது அதிமுக. எளிதாக இப்போ சொல்கிறேன், 11 மெடிக்கல் காலேஜ் தானே. இல்லை, செல்வி ஜெயலலிதா அந்த காவிரிக்கு வந்து என் அரசியல் வாழ்வியல் இது வந்து ஒரு முக்கிய நிகழ்வாக காவிரி அந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். இது வரைக்கும் ஆக்சுவலாக அது வந்து காலங்காலமாக நடைபெற்றிருக்கு அந்த பிரச்சனை. சோழர் காலத்துலேருந்தே படையெடுத்து அங்கே அணை கட்டினா படையெடுத்து போவாங்க. இப்போ வரைக்குமே நடைபெற்றிருக்கு. அரசியல் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நான் நல்லது பண்ணேன்னா பிரியப்பட்டுக்கிறோன்னா அந்த காவிரி ஆணையத்தோட தீர்ப்பை அரசிதழில் வெளியிட்டது தான் அப்படி